நீங்க திமுக காரங்களுக்கு தமிழ்நாட்டுல ஒரு சட்டம், எதிர்கட்சிக்கு உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய முருக பக்தர்களுக்கு ஒரு சட்டமா? ஞாயிற்றுக்கிழமை 144 போடுறாங்க. நீங்க திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கோம், ஞாயிற்றுக்கிழமை 144 அறிவிக்கிறாங்க. திங்கட்கிழமை காலையில ஒரு பேரணி நடக்குது. 144னா என்னங்க? 4 பேர் 3 பேர் 4 பேருக்கு மேல கூட்டம் சேரக்கூடாது. ஆனா நூற்றுக்கணக்கில் ஊர்வலமாக அமைச்சர் தலைமையில பேரணி போறாங்க. அது 144 மீறினதா இல்லையா? ஏன் அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? 144 யாருக்கான 144? அது 144 அமல்ல இம்போஸ் பண்ணிருந்தாலே அது யாராக இருந்தாலும் எந்த விழாவாக இருந்தாலும் மத ரீதியான விழாவை தவிர்த்து, அதே மாதிரி இறப்பு சாவு துக்க நிகழ்வு இதை ரெண்டுத்துக்கு தவிர்த்து மீதி எல்லாத்துக்கும் கூட்டம் கூடக்கூடிய அனுமதி இல்லை. இதுதான் சட்டம் சொல்லுது. சட்டத்தை மீறி நீங்க அந்த இடத்துல மக்களை கூட வச்சிருக்கீங்க. யாரு அந்த மக்கள்? திமுக காரங்க. நீங்க திமுக காரங்களுக்கு தமிழ்நாட்டுல ஒரு சட்டம், எதிர்கட்சிக்கு உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய முருக பக்தர்களுக்கு ஒரு சட்டமா? இதுதான் நம்ம கேள்வியா இருக்கு.